நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களை இருக்கிற பிரச்சனைக்கு எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சு போயிடலாமா அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. ஏன்னா பிரச்சனை அந்த மாதிரி இருக்கு, தப்பிக்க கூட வழி இல்லையே அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 மாதத்திற்குள் கர்ம கிரகங்களுடைய கடைசி வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. ஒன்று, நீங்க ஒதுங்கி நின்னாலே போதும், 4 விதமான பிரச்சனை சுமூகமாவே முடிய போதுங்க உங்களுக்கு. இன்றைய பதிவில் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி வக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் இன் ஆப்ஷன் தவறாம செலுத்தி நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீம்லாய் வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, கர்ம கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுகள் உங்களுடைய மீனத்திற்கு 12இல் ராகுவும் 6ஆம் வீடான சிம்மத்திலும் கேதுவும் அமர்ந்திருக்கிறாங்க. பொதுவாக ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். ராகு எப்படி கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஏற்கனவே செய்த புண்ணியங்கள், தான தர்மங்கள், போன ஜென்மத்துல பண்ண நல்லது, இதுக்கேற்ப அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ராகு கொடுப்பார். அதே போலதான் கேது. நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கிறோம் போன ஜென்மத்திலும் சரி இந்த ஜென்மத்திலும் சரி, அந்த பாவத்திற்கு ஏற்ப பனிஷ்மெண்ட், தண்டனையை, ஒரு தடையை, ஒரு பிரச்சனையை கேதுவான் கொடுப்பார். அதனால தான் ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? உங்களுடைய மீனத்திற்கு 6ஆம் வீட்டில் கேது அமர்ந்திருக்கிறாரு, 12ல் ராகு அமர்ந்திருக்கிறாரு. இந்த ராகு கேதுகள் வரக்கூடிய டிசம்பர் மாதம், அதாவது இந்த வருஷம் லாஸ்ட்ல பயிற்சி அடைவாங்க. அப்ப டிசம்பர் மாசத்துக்கு முன்னாடி ஒரு 5 மாசம் இன்னும் இருக்கு. இந்த 5 மாதத்திற்குள் ராகுவும் கேதுவும் சில மாற்றங்களை செய்ய போது. காரணம், உங்க ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனிவான் வக்ரம். அடுத்து குரு பார்வை கிடைச்சிக்கிட்டு இருந்த ராகுக்கு இப்ப குரு பார்வை இல்லை, கேதுவோடு குரு சேரும் அக்டோபர் மாசத்துக்கு பிறகு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாகுது. அதனால இந்த கடைசி 5 மாதத்துல ராகு கேதுகளால் என்னென்ன பிரச்சனையில ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சோ அந்த கஷ்டத்துல இருந்து ஒரு விடுதலை, ஒரு விமோச்சனம், ஒரு தீர்வு, ஒரு முடிவுன்றது கிடைக்கும் நிச்சயமா. அதுல 4 விதமான பிரச்சனை தீரப்போகுது. நீங்க கம்முன ஒதுங்கி நின்னா போதும், சைலண்டா இருந்தா போதும், அமைதியா இருந்தா போதும், பொறுமையா இருந்தா போதும். அதுல முதல் விஷயமா நான் சொல்லக்கூடியது, மீனராசிக்காரங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய முதலாளி, உங்களோட பதவி உயர்வில் இருக்கக்கூடியவங்க, இவங்களோட நேரடி வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்குங்க, கொஞ்சம் எமோஷனலை குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா இந்த வருடம் டிசம்பருக்கு பிறகு வேற ஒரு நல்ல விதத்துல ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். அவசர கோபம், வேகத்தால் வேலை மற்றும் தொழிலான பிரச்சனையை சந்திக்க நேரிடும். ஆல்ரெடி ஒரு பிரச்சனை எங்களுக்கு போயிட்டு இருக்குங்க வேலையில அப்படின்றவங்களுக்கு நீங்க சைலண்டாவே இருங்க. நல்ல ஒரு இடமாற்றத்தோடு வேற ஒரு கம்பெனில, வேற ஒரு நிறுவனத்துல அல்லது இருக்கின்ற இடத்திலேயே ஒரு அடுத்த கட்ட ஒரு பதவின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா வரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு தொந்தரவா இருக்கக்கூடியவங்க, கூட வேலை பார்க்கக்கூடியவங்க, அவங்களுடைய பிரச்சனை சுமூகமா முடியும். அவங்க ஏற்படுத்தக்கூடிய சூழ்ச்சியில நீங்க மாட்டிக்காதீங்க. அவங்க பண்ற தப்புக்கு நீங்க உறுதுணை போகாதீங்க. இதுல மட்டும் கவனத்தோட நீங்க இருந்துங்க. அதுவே தொழில் பண்ணக்கூடியவங்க, கடன் வாங்கி நான் செய்யறேங்க அப்படின்றவங்க பெரிய லெவல கடனை வாங்கி மாட்டிக்காதீங்க. இருக்கிற கடன் குறையக்கூடிய தருணம், போட்ட முதலீடு லாபமாக மாறக்கூடிய தருணம். ஸோ ஏற்கனவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, முதலீடு பண்ணியிருப்பீங்க, இன்னும் பண்ணால் இன்னும் லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேராசை, மற்றவர்கள் காட்டக்கூடிய இந்த வாய் வார்த்தைகளை நம்பி அதிக முதலீடு வேண்டாங்க. இருக்கிற போட்ட பணத்தை முதல்ல எடுத்துருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ அடுத்தபடியாக அந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் வழக்கு அல்லது அந்த சொத்துக்களுக்கு பராமரிப்பு செலவுக்கு நான் ஏற்கனவே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படின்றவங்களுக்கு அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. தேவையில்லாமல் சொத்துக்கள் ரீதியான பெரிய கடனை வாங்கி மாட்டிக்காதீங்க. இதுவே நன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, ஒரு முடிவுன்றது வரும். விவாகரத்து சம்பந்தமான கேஸு,
கணவனை பிரிஞ்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு காலகட்டம் கண்டிப்பா தெரியும். அது நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். அதே போல வெளிநாட்டுக்கு போகணும், நான் வேற ஒரு ஊருக்கு போனா போதும், நான் நிம்மதியா என்னோட வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரனுக்கு அப்படி வேற ஒரு ஊருக்கோ வெளிநாட்டுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு பகவானால் கிடைக்கும். இடமாற்றத்தை கொடுப்பாரு, வேலை மாற்றத்தை கொடுப்பாரு, வீடு மாற்றத்தை கொடுப்பாரு. அதாவது முடியாத அந்த பாகப்பிரிவு பிரச்சனை இப்போ முடிவுக்கு வரும். உங்க பணம் உங்க ஷேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீண்ட நாட்களாக ஒரு பணத்துக்கு அலைஞ்சிருப்பீங்க. நீங்க கொடுத்த பணமா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணமா இருக்கலாம், நீங்க வேலை பார்த்த பணம், நீங்க தொழில் பண்ணி லாபமா கிடைக்க வேண்டிய பணம், இதுக்கு நாயா அலைஞ்சிருப்பீங்க. அப்படி பணத்தின் தேவைக்காக உங்களுடைய காசு பணத்துக்காக அலைஞ்ச அலைச்சல் முடிவுக்கு வருதுங்க. உங்களை தேடி கண்டிப்பா பண வரவு வந்தே தீரும். இந்த வருஷம் அது கிடைச்சிடும். அதே போல 6ல் இருக்கக்கூடிய கேதுக்கு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு குரு சேர்க்கை இருக்கு இல்லையா? அப்போ அதனுடைய அமைப்புல மீனராசிக்காரங்களுக்கு வேலையில விபரீத மாற்றம் உண்டு. ஆனா அதுவே அவசரப்பட்டு வேற ஒரு வேலைக்கு நீங்களா வாண்டடா மாறுறதுன்றது வேற, தானா அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது வேற இல்லையா? அப்ப அடுத்தவங்க ஒரு கேரண்டி இல்லாம வார்த்தைகளால் சொல்லக்கூடிய நம்பி வேலையை மாத்திக்காதீங்க. குரு கேதுவோடு இணையதால நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே உங்களை தேடி பதவி உயர்வு வந்து சேரும். ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துல இருந்து ஒரு அழைப்பு வந்து சேரும். சரிங்களா? அதே மெடிக்கல் செலவு தேவையில்லாத ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்காதீங்க. தேவையில்லாத ஒரு உடம்பு ரீதியான பிரச்சனைக்கு நீங்க ஒன்று கவனக்குறைவா இருந்து அந்த நோய் பிரச்சனை தீவிரப்படுத்தி பெருசா செலவாகிறது, அல்லது தேவையில்லாத ஒரு சிகிச்சையை செக்அப் பண்ணி அதுல ஒரு பிரச்சனை தெரிய மாதிரி வரும். ஸோ இது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல வீட்டில் கூட வயதான முதியோர்களுக்கு அடிக்கடி மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் அக்டோபருக்கு பிறகு அது கொஞ்சம் குறையும் மறையுங்க. சரிங்களா? அதுக்குண்டான வாய்ப்புகள் இங்கே உண்டு. அதே போல மறைமுகமான காதல், தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கம், அல்லது வீட்டுக்கு ஃபேமிலிக்கு தெரியாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தவங்க பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி விவகாரத்தை குறைச்சிக்குங்க. சரிங்களா? ஆனால் அதுவே நல்ல விஷயம்னா ரியல் எஸ்டேட், அதே போல் டிராவல் ஏஜென்சி வச்சு நடத்தக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறையை வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு நல்ல அமோகமான காலகட்டம். ரயில்வே டிபார்ட்மெண்ட், போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் போன்ற துறைகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். ரியல் எஸ்டேட்டுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். தொழில் நல்ல வியாபாரங்கள் கிடைக்கும். நீங்கள் வாங்கி வச்ச பொருள் நல்ல விற்பனை ஆகும். மீனராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் யோகத்தை கொடுத்து ராகு. ஓகேங்களா? டிசம்பர் மாதத்திற்கு பிறகு 11ஆம் வீடான மகரத்துக்கு போவார். ஓகேங்களா? அப்போ இப்போ உங்களை முதலீடு பண்ண சொல்லுவாரு ராகு. அதிக முதலீடு இருக்கும். அப்போ பெரிய அளவு கடனை வாங்கி முதலீடு பண்ணிடாதீங்க. அதில் மட்டும் கவனத்தோட இருந்துங்க. மற்றபடி நீங்க பயப்படாமல் இருக்கலாம். நிச்சயமா டிசம்பர் மாதத்திற்குள் மீனராசிக்காரருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான சம்பவங்களை, மாற்றங்களை இந்த ராகு எதுகள் செய்யும். நிறைய பிரச்சனைகளை காப்பாற்றும். நீங்க சைலண்டா அமைதியா இருந்தாலே போதும். உங்க குடும்பத்திலும், நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும், நீங்க தொழில் பண்ணக்கூடிய இடத்துலையும் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா அதுவே சால்வ் ஆகும். உங்க எதிரிகள் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு விலகி போயிடுவாங்க. உங்க துரோகிகள் அவர்களுக்கு நேரம் செய்யலாமல் விலகி போயிடுவாங்க. இது 6ல் இருக்கக்கூடிய கேதுவாலும் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு குருவோடு இணையக்கூடிய கேதுவாலும் நடக்கும். சரிங்களா? நீங்க பழிக்கு பழி வாங்க தேவையில்ல, ரிவெஞ்ச் பண்ண தேவையில்ல, சைலண்டா இருந்தா போதும். தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடை மட்டும் நீங்க தவறாம பண்ணுங்க. அந்த குலதெய்வம் உங்களை காத்தருளும். குறிப்பிட்ட பெண் தெய்வ வழிபாடுகளை செய்யும் போது மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். சூளம் வைத்திருக்கக்கூடிய சக்தி மாரியம்மனை நீங்கள் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணுங்க. பண்ணும்போது உங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். பெரிய விபத்து கண்டத்திலிருந்து அந்த தெய்வம் உங்களை காத்தருளும். தவறாம இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நல்லது. மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா அந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு உறவுகளுக்கு மறக்காமல் செய்யுங்க. இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ண பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷனை தவறாம சொல்லுங்க. மேலும் அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.